வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதிய ஊராட்சி ஒன்றியம் முதல் நீதிமன்ற வளாகம் வரை புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின். கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்காக 8 புதிய அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 341 கோடி 77 லட்சம் ரூபாய் செலவிலான 2559 முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து 386 கோடி 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 62 புதிய திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார். இதன் பின் நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்காக 8 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். திட்டம் 1. ரிஷிவந்தியம் பகுதிக்கு மக்களுக்கு நீண்ட கோரிக்கைப்படி வானபுரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படும். மேலும் ரிஷிவந்தியத்தில் 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய கட்டடம் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். திட்டம் 2. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உளுந்தூர்பேட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கல்லூரி கட்டடம் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். திட்டம் 3. உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் உள்ள சேந்தநாடு கிராமத்தில் 50 ஏக்கர் பரப்பில் புதிய சிட்கோ தொழிற்பேட்டை 10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திட்டம் 4. சங்காபுரம் பகுதி பொதுமக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் புது பாலக்கட்டு கிராமத்தில் 18 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திட்டம் 5. சின்னசேலம் வட்டத்தில் 3 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். திட்டம் 6. திருக்கோயிலூர் பகுதி விவசாயிகள் நலனுக்காக அரியூர் கிராமத்தில் 5 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். திட்டம் 7. கல்வராயன் பகுதி பழங்குடியின மகளிர் பயன்பெறும் வகையில் மகளிர் விடியல் பயணம் திட்டம் விரிவுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். திட்டம் 8. புதிதாக அமைக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் குடியிருப்புகள் அமைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் இந்த 8 வகையான திட்டங்களை அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும்